கோங்கலவேகையும் கொழுமலர் புன்னையும் தாங்குவேன் கொன்றையும் தகுமலர் குரவவும் மாங்கரும் கும்மயம் மயேந்திரப் பள்ளியுள் ஆங்கடுமுன் தவன்கட லடியினை பழியினே. தகுமலப்புடவம் மாங்கரும் கும்மயன் மயேந்திர பள்ளியுள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு குரு வந்து அவதியாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதனோட இது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இன்றைக்கி ஒரு ரம்மியமான ஒரு கிளைமேட். இந்த கிளைமேட் கண்டிஷனில் இந்த கோவிலுக்கு நான் வந்ததில் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. இங்கே இருக்கிற அர்ச்சகர் அவரோட நம்பர் நான் தரேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப யங் பர்சன். ரொம்ப அருமையாக எனக்கு வந்து இது பரிகாரம் பூஜை பண்ணார். கோவில் வந்து ரொம்ப பழங்காலத்து கோவில், ஆதி காலத்து கோவில். பராமரிப்பு கொஞ்சம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார். நல்ல அருமையான கோவில். கோங்கிள வேங்கையும் கொழுமலர் புன்னையும் தாங்குதேன் கொன்றையும் தகுமலர் குரவமும் மாங்கரும் பும்பயன் மயேந்திரப் பள்ளியுள் ஆங்கிருந்தவன்களடி இணை பணிமினே. இந்த மகேந்திரப்பள்ளி திருமேனி அழகர் கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானை நோக்கி நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்த நாயனாரால் பாடப்பட்ட பாடல். தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் இந்த மகேந்திரப்பள்ளி அப்படிங்கிற ஊர். இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில் திருமேனி அழகர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து ஒரு சாதாரண கோவிலே கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவன் அம்பாள் வந்து வடிவாம்பிகை. ரொம்ப சிறப்பான கோவில். பழமையான புராணப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மகேந்திர தீர்த்தம், இந்த மகேந்திர தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சிவபெருமானை வணங்கி அதன் பிறகு இந்திரன் தமக்கு வந்த தோஷத்தை, தன்னோட சாபத்தை சிவபெருமான்கிட்ட வேண்டி சாப விமோச்சனம் பெற்றதா வரலாறு இருக்குது. அந்த இந்திரன் மகேஸ்வரனை வணங்கினதுனால அந்த சிவபெருமான் இங்கே பள்ளி கொண்டு இருக்கிறதுனால மகேந்திர பள்ளி அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திருமேனி அழகர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. அப்படின்னா அழகிய மேனியை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். வழக்கமாக இந்த அழகர் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானை குறிக்காது, விஷ்ணு பகவான் பெருமாளை தான் குறிக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு அந்த பேர் என்ன ஒரு சிறப்பு பாருங்கள். 274 தேவார பாடல்கள் பெற்ற தலங்களில் இது ஒன்று. இது வந்து 6வது தேவார தலம், பாடல் பெற்ற தலம். இந்த தலம் காவிரியோட வடகரையில் இருக்குது, கொள்ளிடம் ஆற்றுக்கு அருகில் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வங்காள விரிகுடா கடலை பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான கோவில். இந்த கோவிலோட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் காலையில் 7:30 மணிக்கு முன்னால் சூரியனோட வெளிச்சம், சூரியனோட கதிர்கள் நேராக இங்கே இருக்கக்கூடிய திருமேனி அழகர் மேலே வந்து விழும். அவரோட பாதம் பணிந்து எழுவான் சூரிய பகவான். அது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இங்கே யார் பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த நாயனார் இங்கே வந்து பாடல் பாடியிருக்காரு. இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக இருக்கும், திருவாதிரை சிறப்பாக கொண்டாடப்படுது, பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. அதே நேரத்தில் திருக்கார்த்திகை இந்த கோவிலை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த கோவிலோட பிரதான தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர தீர்த்தம். இது பழமையான தீர்த்தங்களில் ஒன்றா கருதப்படுது. இந்த கோவில் முன்வினை செயல்களால் இருக்கக்கூடிய பாவங்கள், நாகதோஷம், கல்விக்குண்டான தோஷம், இதெல்லாம் இந்த கோவிலில் போய் இந்த திருமேனி அழகரை வழிபட்டால் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் நம்பிக்கை. இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு 2025 ஜூன் மாதம் இந்த வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த டைமில் காலை 9 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் சிவாச்சாரியரை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கால பூஜை தான் நடந்துகிட்ருக்குது. முன்னால் ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால் வந்து 2 கால பூஜை நடந்ததாக சொல்லிட்டு இருந்தார். அதே
சிவாச்சாரியார் அவரே தான் இருக்கார். அவரோட தகப்பனார் இப்போ வந்து சிவாச்சாரியார் இருக்கிறாரு. இந்த கோவில் ரொம்ப அமைதியான ஒரு கோவிலுங்க. ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில். கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து ஒரு தடவை போயிட்டு வரணும். ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரப்பள்ளி கோவில் குரு தோஷம், குரு ஜூபிட்டர் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு தோஷம் இருந்தது அப்படின்னா, இந்த கோவிலுக்கு சென்று உங்களோட வயதிற்கு ஏற்ற எண்ணிக்கையில் பசுவின் நெய் ஊற்றிய அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் முழுவதுமாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். போய் பார்க்கலாமே. அந்த சிவபெருமானோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப சின்ன கிராமம், ரொம்ப குக்கிராமமாக இருக்கக்கூடியது. சுற்றிலும் வயல்வெளிகள் சூழப்பட்ட ஒரு இடம் அந்த மகேந்திரப்பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த சிவஸ்தலம். பாடல் பெற்ற ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்த நாயனார் தேவாரம் இயற்றி பாடிய பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே கண்டிப்பாக போகணும். ஓம் நம சிவாய. தாங்குதேன் கொன்றையும் தகுவலத்துளவமும் நாங்கரும் புங்கையன் மயில் நீர பள்ளுள் தாங்கரும் தவம் கழல் எழில பழினிடே பள்ளுள் மாங்கரும் குங்கயன் மயில் பள்ளுள் தாங்கரும் தவங்களை அடிவில பள்ளினிலே ஆங்கிரும் பவன் கல்லல் அழியுட பைதி